41வது திருவிளையாடல். மாமனாக வந்து வழக்குரைத்த திருவிளையாடல். பாண்டிய நாட்டிலே பாண்டிய மன்னன் சிறப்பாக அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார். அந்த மதுரை மாநகரிலே தனபாலன் அப்படின்னு சொல்லி ஒரு வணிகர், சிறந்த வாணிபம் செய்யக்கூடியவர், அறநெறியில் தர்ம நெறியிலே நின்று வாணிகம் செய்து அதன் மூலம் வருவாயை ஈட்டக்கூடிய ஒரு சிவபக்தர். அடியார்களுக்கு வேண்டுவன செய்வார், சிவனடியார்களுக்கு வேண்டுவன செய்வார். அவரிடத்திலே எல்லா செல்வங்களும் இருந்தது. பெரும் செல்வந்தனாக அந்த தனபாலன் என்கின்ற வாணிபர் வாழ்ந்து வந்தார் மதுரை மாநகரத்தில். சிவபெருமான் மேல அதீத பக்தி உடையவரா திகழ்ந்தார். அவரிடத்திலே எல்லா செல்வங்களும் இருந்த பொழுதிலும் குழந்தை செல்வம் இல்லை. ரொம்ப காலமா குழந்தை இல்லை. தனக்கப்புறம் வாணிபம் செய்வதற்கும் தனக்கப்புறம் இறைவனுக்கு வழிபாடு செய்வதற்கும் ஒரு குழந்தை இல்லையே என்று வருத்தப்படுற. அவருக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க, கூட பிறந்த ஒரு சகோதரி இருந்தாங்க. அந்த சகோதரிக்கு ஒரு மகன் இருந்த. அந்த சகோதரியினுடைய கணவன் இறந்து விடுகிறார். கணவன் இறந்த உடனே தன்னுடைய தங்கை மகனை வைத்துக்கொண்டு சிரமப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு தன்னுடைய தங்கையையும் மகனையும் வீட்டிற்கு அழைத்து வந்து உணவு ஆடையெல்லாம் கொடுத்து நல்லா வளர்த்து வர்ற. அவருடைய மருமகனை, தன்னுடைய தங்கையினுடைய மகன், தன்னுடைய மருமகனை தன்னுடைய சொந்த மகனாக எடுத்து வளர்க்கிறார் அந்த தனபாலன் என்கின்ற வாணிகர். தன்னுடைய சொந்த மகனாக எடுத்து வளர்த்து அவருக்கு வேண்டியவனற்றெல்லாம் செய்யற, நல்லா பாத்துக்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய மனைவிட்ட சொல்ற, நம்ம இந்த பிறவில நம்ம என்ன வினை செஞ்சோமோ, நம்ம ஊழ்வினை என்ன செஞ்சோமோ தெரியல, இந்த பிறவில நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல. இந்த பிறவில எப்படியாவது அந்த வினையை நம்ம நீக்கிடணும், அப்பதான் அடுத்த பிறவிலையாச்சும் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதனால நாம் தவங்கள் செய்து கங்கை தீர்த்தமாடி வருவோம், புண்ணிய தலங்களுக்கெல்லாம் செய்து முடிந்த தர்மங்களை எல்லாம் செய்து கங்கை தீர்த்தமாடி நம்முடைய வினையை நீக்கி விடுவோம், அப்பதான் அடுத்த பிறவியிலேயாவது நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி அழைத்து கொண்டு தூரதேசம் செல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரிகிட்ட சொல்றாங்க. தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய மருமகனுக்கு, மகனை போல எடுத்து வளர்த்த மருமகனுக்கு ஒப்படைத்து விட்டு நான் தூரதேசம் செய்கிறேன், உன்னுடைய அண்ணியை அழைத்து கொண்டு தங்கை தீர்த்தம் ஆடி வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கை கிட்ட விவரத்தை சொல்லிட்டு தன்னுடைய உறவினர்கள்ட்டையும் விவரத்தை சொல்லிட்டு இங்க இருந்து புறப்பட்டு போற. அந்த காலத்துல எப்படின்னா, ஒருத்தவங்க காசிக்கு போறாங்க அப்படின்னா அவங்க திரும்பி வர்றதுன்றது ரொம்ப அதிசயம். அப்படி வந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப அதிசயமா பார்ப்பாங்க. திரும்பி வந்துட்டாங்களா, காசிக்கு போய் திரும்பி வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதனாலதான் ஒரு முறை வச்சிருந்தாங்க, வயசானவங்க மட்டும்தான் காசிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருந்தது. சின்னவங்க காசிக்கு போக வேண்டாம், புதுசா கல்யாணம் ஆனவங்க காசிக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருந்தது. காரணம் அந்த காலத்துல அவ்வளவு வசதி வாய்ப்புகள் கிடையாது, போக்குவரத்து கிடையாது, சாலை வசதி கிடையாது. ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா அவங்க போனதுதான், திரும்பி எல்லாம் வரமாட்டாங்க. அதனால இவரு காசிக்கு செல்கிறார். ஏன்னா இப்ப நிறைய வசதி வாய்ப்புகள் வந்துருச்சு, போக்குவரத்து கூடிருச்சு. நம்ம ரயில்லையோ இல்ல விமானத்திலேயோ கூட காசிக்கு செல்லலாம், அந்த அளவுக்கு போக்குவரத்து அதிகமாயிடுச்சு. இது அந்த காலம் அல்லவா. அதனால இவரு தனபாலர் அப்படின்றவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் மகனை போல வளர்த்த மருமகனுக்கு ஒப்படைத்து விட்டு, தன்னுடைய சகோதரிட்ட சொல்லிட்டு ஒப்படைத்து விட்டு உறவினர்கள்ட்டையும் சொல்லிட்டு இங்க இருந்து புறப்பட்டு போற, கங்கை தீர்த்தமாட போற. இவர் போன உடனே அவருடைய சுற்றத்தார்கள், தாயாதிகள், பங்காளிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுற்றத்தார்கள் எல்லோரும் இந்த பெண்ணை ஏமாற்றி அவரிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் அபகரித்து இந்த பெண்ணையும் அவருடைய மகனையும் விரட்டி அடித்து விடுகிறார்கள். இப்போ அந்த பெண்ணுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. தன்னுடைய கணவனும் இறந்து போயிட்டார். தனக்கு ஆறுதலாக இருந்தது அண்ணன் மட்டும்தான். இப்ப அண்ணனும் தூரதேசம் சென்று விட்டார். உறவினர்கள் எல்லாம் அவருடைய சொத்தை அபகரித்து விட்டு இந்த பெண்ணுக்கு உடை உணவு எதுவுமே தராமல் விரட்டி அடித்து விட்டார்கள். அவளுக்கு என்ன செய்யறதுனே தெரியல, யாருமே துணை கிடையாது.
சொக்கநாத பெருமானே துணை அப்படின்னு சொல்லி சொக்கநாத பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்றார். அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்திருக்கக்கூடிய ஆளவாயுடைய சொக்கநாத பெருமானை போற்றி, பெருமானே நான் என்ன செய்வது? எனக்கு ஆறுதலாக உறுதுணையாக இருந்தது என்னுடைய அண்ணன் மட்டும்தான். என் அண்ணனும் இப்போ தூரதேசம் சென்று விட்டார். எனக்கு இனி யாருமே இல்லையே, நான் என்ன செய்வேன்? அவர் என்னுடைய மகனை தன் மகன் போல வளர்த்து அவனுக்கு சொத்துக்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு சென்றார். இப்போ அவருடைய சுற்றத்தார்கள் எல்லோரும் எங்களை விரட்டி விட்டார்களே, நான் இனி எங்க போவது? எனக்கு இனி என்ன கதை இருக்கிறது? நான் என்ன செய்வேன்? அப்படின்னு சொல்லி அழுது கொண்டு சொக்கநாத பெருமானை பிரார்த்திக்கிறார். என்ன செய்யறதே தெரியல. இப்படி புலம்புனதுலே மயங்கிட்டான். மயக்கத்துல இருக்கிற பொழுது சிவபெருமான் கனவுல காட்சி கொடுக்கிற. பெண்ணே, நீ கலக்கம் கொள்ள வேண்டாம். உன்னுடைய அந்த தாயாதிகள் சுற்றத்தார்கள் எல்லோரையும் நீதி சபை நியாய சபைக்கு அழைத்து வா. யாமே வாதாடி வழக்குரைத்து உனக்கு சேர வேண்டிய பொருட்களை எல்லாம் வாங்கி தருகிறோம். இது சத்தியம் அப்படின்னு சொல்லி பெருமான் சொல்லிட்டு உடனே கண் விழித்து பாக்குறாரு. கண்ணீர் விட்டு பெருமானே அப்படின்னு சொல்லி சொக்கநாத பெருமானுடைய திருவடியை வணங்கி நேரா அந்த சுற்றத்தார்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு செல்கிறார். நீங்கள் எல்லோரும் நியாய சபைக்கு வாருங்கள், நீதிமன்றத்துக்கு வாருங்கள். என்னுடைய அண்ணன் எனக்கு கொடுத்த சொத்துக்களை எல்லாம் நீங்கள் அபகரித்து விட்டீர்கள், நீங்கள் நீதிமன்றத்துக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி அவள் அழைக்கிறார். தன்னுடைய குழந்தையும் கையிலே வைத்துக் கொண்டு அவள் அழைக்கிறார். அப்படி அழைக்கிற பொழுது அவளுடைய சுற்றத்தார்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? அவளையும் அவளுடைய மகனையும் பிடித்து தள்ளி விடுகிறார்கள். நீ அழைத்து நாங்கள் வருவதா? இங்கிருந்து போய்விடு அப்படின்றாங்க. அவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவள் நேரா நீதிமன்றத்துக்கு போறா, முறையிட்டாள். அப்போ காவலர்கள்லாம் வந்து இவருடைய சுற்றத்தார்களை அழைக்கிறார்கள். நீங்கள் அத்துணை பேரும் நீதி சபைக்கு வாருங்கள். நீதிபதிகள் அவங்க நீதிமான்கள்லாம் சொல்லி இருக்கிறாங்க, உத்தரவிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் அங்கு வாருங்கள் அப்படின்ற. அப்ப சுற்றத்தார்கள் அதுக்கும் அச்சமே படவில்லை, கொஞ்சம் கூட அஞ்சவே இல்லை. ஒரு பெண் இவள் என்ன செய்ய போகிறாள்? இவளிடத்துல சாட்சியும் இல்ல, ஆவணமும் இல்ல, இவளால என்ன செய்ய முடியும்? நம்ம பக்கம்தான் நியாயம் வரும், தீர்ப்பு வரும், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ரொம்ப எந்தவித அச்சமுமே படாமல் நீதிமன்றத்துக்கு போகிறார்கள். இப்போ நீதிமான் இருக்கிறார். அவர் கேட்கிறார், என்னம்மா என்ன வழக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்கிற பொழுது இந்த பெண் சொல்கிறார், ஐயா, என்னுடைய சகோதரன், என்னுடைய உடன் பிறந்தவன், அவருக்கு மகன் இல்லாத காரணத்தால் என்னுடைய மகனை, தன்னுடைய மருமகனை மகனை போல எடுத்து வளர்த்தார். அவர் கங்கை தீர்த்தம் ஆடுவதற்காக தூரதேசம் சென்று விட்டார். அவருடன் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் என்னுடைய மகனுக்கு ஒப்படைத்து விட்டு தூரதேசம் சென்று விட்டார். அவர் சென்ற உடனே இந்த தாயாதிகள் சுற்றத்தார்கள் எல்லோரும் என்னிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் அபகரித்து விட்டு என்னையும் விரட்டி தள்ளி விட்டார்கள். நீங்கள் தான் இதற்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்றா. உடனே அந்த சுற்றத்தார்கள்லாம் சொல்றாங்க, ஐயா, இந்த பெண் பொய் உரைக்கிறார், அப்படியெல்லாம் அவர் ஒண்ணுமே சொல்லல. ஏதோ இந்த பெண் வந்து கணவனை இழந்து வீட்டுக்கு வந்தா, அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டார், வளர்த்தார், அவ்வளவுதான். அவர் தூரதேசம் செல்கிற பொழுது எங்க கிட்ட அவருடைய சொத்துக்களை எல்லாம் பார்த்துக்க சொல்லி ஒப்படைச்சிட்டு போனார். நீங்க வந்து என்னுடைய வாணிபம் சொத்துக்கள் எல்லாவற்றையும் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு எங்க கிட்ட சொல்லிட்டு போனார். எங்க கிட்டதான் அவர் ஒப்படைச்சிட்டு போனார். இந்த பெண் பொய் சொல்றா அப்படின்னு சொல்லி அந்த உறவினர்கள்லாம் சொல்றாங்க. இப்போ நீதிமான் அவர் கேக்குறார், ஏமா நீ இப்படி சொல்ற, அவங்க ஒண்ணு சொல்றாங்க, சரி உன்கிட்ட ஏதாவது ஆவணம் சான்று ஏதாவது இருக்குதா, சாட்சி ஏதாவது இருக்குதா? நீ சொல்றையே உங்க அண்ணன் உனக்கு கொடுத்ததா சொல்ற, அதுக்கு ஏதாவது ஆவணம் வச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லி நீதிமான் கேக்குறாங்க. அப்போ அந்த பெண் சொல்றா, ஐயா, என்னிடத்துல அதெல்லாம் கிடையாது, என்னுடைய அண்ணன் மட்டும்தான் எனக்கு சாட்சி, அவரும் தூரதேசம் சென்று விட்டார், இது எல்லாவற்றையும் அறிந்தவன் ஆளவாயுடையான் சொக்கநாத பெருமான் ஒருவனே, எனக்கு அவனை தவிர சாட்சி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றா. கண்ணீர் விட்டு அழுறா. அவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ அந்த உறவினர்கள்லாம் சொல்றாங்க, ஐயா, அவரோ தூரதேசம் சென்று விட்டார், திரும்ப வரமாட்டார், அதனாலதான் இந்த பெண் பொய் சொல்றா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த சமயத்திலே எல்லோரும் காணும்படியாக சொக்கநாத பெருமான் அந்த தனப்பாளன் என்கின்ற வாணிபருடைய உருவத்திலே வர, அந்த நீதி சபைக்குள்ள வர, நெற்றி நிறைய திருநீரு,
கழுத்துல அணிகலன்கள், ஏன்னா வாணிபம் செய்யக்கூடியவங்க கையில மோதிரம் எல்லாம் போட்டிருப்பாங்க, கை நிறைய மோதிரம் அணிகலன்கள் எல்லாம் போட்டுட்டு உடம்ப சுற்றி நல்ல ஆடை எல்லாம் உடுத்தி கொண்டு தலப்பாகையை வைத்து கொண்டு அந்த தனபாலன் எப்படி இருந்தாரோ அதே உருவத்துல பெருமான் அந்த நீதி சபைக்குள்ள வர்றார். ஒரு வாணிபம் செய்யக்கூடிய வைசியர் அவர் எப்படி இருப்பாரோ அதே ரூபம், கையில நிறைய மோதிரம் போட்டுட்டு அணிகெல்லாம் நினைச்சிட்டு தலப்பாயெல்லாம் வச்சுட்டு திருநீர் பூசிட்டு ஒரு உடம்பை சுற்றி ஒரு ஆடையெல்லாம் போட்டுட்டு வர்றார். அந்த இடத்துக்கு நல்ல ஒரு பட்டாடையெல்லாம் உடுத்திட்டு வர்றார். அந்த இடத்துக்கு வர்றார், உள்ள நுழைறார். உள்ள நுழைஞ்ச உடனே இந்த பெண் பாக்குறா. அண்ணனை பார்த்த உடனே ஐயோ அப்படின்னு சொல்லி ஓடி ஆற தழுவி கொண்டார். அண்ணா, நீ என்னை விட்டு பிரிந்து தூர தேசம் சென்ற உடனே நானும் என் மகனும் பட்ட துன்பத்துக்கு அளவே கிடையாது அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதான். அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிற பொழுது அந்த அண்ணனா இருக்கக்கூடிய தனபாலன் அப்படின்றவர் அவரு அழுற, ஐயோ என்னுடைய தங்கைக்கு இப்படி ஒரு நிலை வந்து விட்டதே, ஏனம்மா அழுகிறார், நீதி சபை வரை வந்திருக்கிறியே, என்ன காரணம், உனக்கு என்ன ஆயிற்று, நடந்தவற்றை கூறு, நான் வந்து விட்டேன், கவலைப்படாதே, பயப்படாதே அப்படின்னு சொல்லி அவர் கண்ணீர் விட்டு அழுறார். இந்த சுற்றத்தார்கள்லாம் பார்த்து அப்படி இவர் போனாரே, திரும்ப வரமாட்டார்ல நினைச்சோம், வந்துட்டாரே, இப்ப என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சுற்றத்தார்கள் அப்படியே பயந்து போய் நிக்கிறாங்க. அப்ப அந்த திருச்சபைக்குள்ள என்னமா ஆயிற்றுன்னு சொல்லும் பொழுது அவள் எல்லாம் சொல்றா, இந்த மாதிரி உறவினர்கள்லாம் உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்து விட்டு என்னையும் விரட்டி விட்டார்கள், எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியவில்லை அப்படின்னு சொல்லி அழுகிற பொழுது உடனே அவர் கேட்கிறார், இந்த பாண்டிய நாட்டிலே நீதி சொல்லக்கூடியவர் ஒருவருமே இல்லையா, என்னுடைய தங்கைக்கு இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கிறதே, இதை கேட்கக்கூடிய நீதிமான்கள் இத்தனை பேர் இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப அந்த சுற்றத்தார்கள்லாம் சொல்றாங்க, ஐயா இவர் தனபாலே இல்ல, இவர் யாரோ ஒருத்தர் மாறு வேஷம் போட்டு வந்திருக்கிறார், அவர் தூரதேசம் போயிட்டார், திரும்ப வரமாட்டாரு, யாரோ ஒருத்தர் வேஷம் போட்டு வந்திருக்கிறார், இதெல்லாம் நாங்க ஒத்துக்கிட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சுற்றத்தார்கள் எல்லாம் சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த தனபாலன் அப்படின்றவர் அவங்கள பத்தி விவரங்களை எல்லாம் புட்டு வைக்கிற, ஒவ்வொருத்தரையும் பத்தி அக்கு வேற ஆணி வேற அப்படி சொல்ற, ஒவ்வொருத்தரையும் பத்தி சொல்ற. ஒருத்தரை பார்த்து சொல்ற, சூரிய மரபை சார்ந்த வணிகரே வாருங்கள், வாணிகம் நன்றா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குற, நீங்க மாணிக்கங்களை எல்லாம் விற்றீர்களே, விற்றதுனால உங்களுக்கு நல்ல லாபம் எல்லாம் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேக்குற. இவர் அப்படி பாக்குற, என்னடா இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும். பக்கத்துல இன்னொருத்தர் அவரை பார்த்து கேக்குற, அழகாபுரியை ஆளும் இந்திரன் மரபை சார்ந்த குணமிக்க வணிகரே, உங்களுக்கும் ஒரு மருமகன், அவன் இளைஞன் தானே, அவனுக்கு ஏன் நீங்க அணிகலன்கள்லாம் அணியலையா அப்படின்னு சொல்லி கேக்குற. அடுத்து ஒருத்தர் அந்த வணிகரை பார்த்து கேக்குற, கடம்பர் மரபுடையவரே, உயர்ந்த பொன்னை வாங்குவதற்காக ஆட்கள்லாம் உங்களிடத்துல இருக்கிறாங்களா, உங்களுடைய பொன்னை வாங்குவதற்கு ஆட்கள்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பொண்ணெல்லாம் விட்டீங்களே, உங்களுடைய பொன் பொருட்களை வாங்குவதற்கு ஆட்கள்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பார்த்து கேட்கிற. இன்னொரு வணிகர் இருக்கிறார், அவரை பார்த்து கேட்கிற, காதல் வீதி சென்றவரே நலமா, ஆமா நீங்க கோனார் கிட்ட ஒரு பொருளை ஈடா வச்சீங்களே, இல்லைன்னா அடமானமா வச்சீங்களே, அந்த பொருள்லாம் மீட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிற. பாத்துறா. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பயந்துட்டாங்க, நம்மளை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சில பேர்லாம் அப்படி மெதுவா அப்படி அங்க இருந்து நழுவ ஆரம்பிக்கிறாங்க, மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடக்கக்கூடியவங்களை பார்த்து சொல்றாங்க, இவர் தனபாலன்றவர் கேட்கிறார், மெதுவாக நடக்கின்றீர்களே, உங்க வீட்டுல வச்சிருந்த முத்துக்கள் எல்லாம் விற்பனை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். மெதுவா நடக்கிறீங்களே, உங்க வீட்டுல வச்சிருந்த முத்துக்கள் எல்லாம் விற்பனை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அடுத்து, நான் முன்னாடி உங்ககிட்ட கொடுத்த குடம் அதெல்லாம் இருக்கா இல்ல போயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் பார்த்து அக்கு வேறு ஆணி வேறா சொல்ற. எல்லாருக்கும் ஆச்சரியம், ஒரு உண்மையிலே தனபாலன் தாயா அப்படி பழைய நினைவுகள் எல்லாத்தையும் சொல்ற. சிவபெருமானுக்கு தெரியாதா, நம்ம மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார், அவர் எல்லாம் சொல்றார். அப்போ அந்த நீதிமானா இருக்கக்கூடியவர் அவர் பாக்குறார், நல்ல நேரத்துல இந்த சிறுவனுடைய மாமன் வந்தான், இல்லைன்னா இங்க என்ன ஆயிருக்கும். அவர் உடனே கேட்கிறார், செட்டியாரே, இந்த நீதி சபைப்படி உங்களை பற்றிய விவரத்தையும் இந்த வழக்குக்கு உண்டான விவரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறார்.
உடனே அவர் சொல்றார், தனபாலன்றவர், ஐயா, எனக்கு மகன் இல்லாத காரணத்தால் என்னுடைய உடன் பிறந்தவள் என்னுடைய சகோதரியினுடைய மகனை நான் என் மகன் போல, என்னுடைய மருமகனை மகனை போல் எடுத்து வளர்த்தேன். என்னிடம் இருக்கக்கூடிய வீடு, குடிப்பிறப்பு, அடிமைகள், நிலம், மாடு, மாணிக்கம், முத்து, கனகம், உயர்ந்த நூலாடைகள், பணம், பிற பொருட்கள், வெண்கலம், இது அத்துணையுமே என்னுடைய மருமகனுக்கு கொடுத்து விட்டு நான் தூரதேசம் சென்று விட்டேன். அது அத்துணையுமே என்னுடைய மருமகனுக்குத்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி தனபாலன்றவர் சொல்றார். சொன்ன உடனே, இதையெல்லாம் அபகரிக்க பார்த்த இவர்களுக்கு நீங்கள் தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவனும் காவலர்களை கூப்பிட்டு தக்க தண்டனை கொடுக்க சொல்றார். அதுக்கப்புறம் நீதிமான் தீர்ப்பு சொல்லுறார், இது அத்துணை சொத்துக்களுமே அவருடைய சகோதரியுடைய மகனுக்குத்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டு, நீ உன்னுடைய தங்கையையும் மருமகனையும் கூட்டி கொண்டு செல்க, உன்னுடைய தங்கையும் மருமகனையும் கூட்டி உன்னுடைய இல்லத்துக்கு செல்க, கூட்டி கொண்டு உன்னுடைய இல்லத்துக்கு செல்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவரும் எல்லாம் புறப்பட்டு போறாங்க. அவருடைய இல்லத்துக்கு சென்று அங்கே தங்கையிடத்திலே எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு, இனி உனக்கு எந்தவித ஒரு துயரமே வராதுமா அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே உன்னுடைய மகனுக்குத்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் காணும்படியாக யாம் சொக்கநாதன் அப்படின்னு சொல்லி அப்படி வானத்துல போய் மறைஞ்ச, அப்படி ஜோதி சொரூபமாக வானலாவில போய் மறைஞ்ச. எல்லோரும் பாக்குறாங்க, எல்லோருக்கும் ஆச்சரியம். ஆஹா, சொக்கநாத பெருமானே இந்த வழக்கிற்காக அந்த பெண்ணுடைய மகனுக்கு சேர வேண்டிய சொத்தை அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய சகோதரன் ரூபத்திலே வந்தார். அவருடைய சகோதரன் ரூபத்திலே வந்து வழக்கு தொடுத்தார். நீதிமான்கள்லாம் சொல்றாங்க, உன்னை போல வழக்காடுவதில் வல்லவர் யாருமே கிடையாது, உன்னுடைய வழக்கு திறத்தை பார்க்கிற பொழுது சொக்கநாத பெருமான் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நீதிமான்கள்லாம் சொல்றாங்க. அப்படி அவர் வழக்கு தொடுத்து வழக்கு வாதாடி, சிவபெருமானே, வேதங்கள் எல்லாம் இவரை புகழ்ந்து பாடுகிறது, வேதங்கள் பேசக்கூடியவர். மாணிக்கவாசகர் சொல்வார், பூசுவதும் வெந்நீரு, பூண்பதும் பொங்கரவும், பேசுவதும் திருவாயால், மறைபோதும் காணேடி. மறை வேதத்தை தான் பேசுறார். அப்படிப்பட்ட வேதம் பேசக்கூடிய வாயால் வாதாடி, வழக்கிற்கு வாதாடி அதற்கு வெற்றியும் பெற்று தந்தார். அப்பேற்பட்ட பெருமான் எல்லோரும் காணும்படியாக யாம் சொக்கநாதன் என்று சொல்லி ஜோதியாக வானுலகத்திலே சென்று மறைந்தார். அந்த அதிசயத்தை அத்துணை பேரும் காண்கிறார்கள். இந்த செய்தி மன்னனுக்கு தெரிஞ்சது. மன்னனும் அதிசயப்படுற, சொக்கநாத பெருமானுடைய பெருமையை எண்ணி நினைக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு திருவிளையாடல், மாமனாக வந்து வழக்குரைத்த திருவிளையாடல். இந்த திருவிளையாடலை கேட்டால் என்ன பலன் அப்படின்னா, நீதிமன்றத்துல வழக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்கு நமக்கு சாதகமா வரும். சொத்துக்கள் ஏதாவது நமக்கு வர வேண்டி இருந்ததுன்னா நமக்கு கைக்குள்ள வந்து சேரும். நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த திருவிளையாடல்கள் படித்தாலோ கேட்டாலோ நீதிமன்றத்துடைய வழக்கு நமக்கு சாதகமாக அமையும். அப்பேற்பட்ட ஒரு திருவிளையாடல்.